மக்களே பாருங்கள், இப்போ தான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தேன். வந்து இன்னும் சாப்பிடவும் இல்லை. உள்ளே என்ன புகையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்து வெறும் எப்படி நடக்குது பாருங்கள். இந்த வீட்டில் நாங்கள் வந்து தினைக்கும் வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். கண்ணெலாம் எரியுது மக்களே. ஏன்னா வந்து பாருங்கள், அடுப்பு எங்கே எரியுது பாருங்கள். சாமி ரூமில் வந்து அடுப்பு இருக்குது, வீட்டிலே வந்து அடுப்பு இருக்குது. அடுப்பு அங்கே எரியுது அடுப்பு. இப்போ எனக்கு அடிக்க தேவையா கடுப்பு இதனாலே. ஆமாம் மக்களே பாருங்கள், உள்ள ஜாமான் வந்து எப்படி குப்பைமே கிடக்கு பாருங்கள். இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இங்கே தான் இருக்கோம். இதாக ஓடிட்டுருக்கு. சிலிண்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கே. பாருங்கள் மக்களே, இது வந்து கிச்சன் கிடையாது. கிச்சனை பார்க்காதீங்க, இது வந்து சாமி ரூமு. நம்பலையா? ஒரு நிமிஷம் இருங்க. தள்ளு. இங்கே பாருங்கள், சாமி ரூமு. சாமி தெரியுதா? சாமி ரூமு இது. அப்பா, அது வெறும் ரூமு தான். அங்கே சாமி இருக்கிறனால அது சாமி ரூமு. பாருங்கள், இந்த வீட்டில் வந்து இப்படி அடுப்பு எரியுது. ஃபேனை போட்டால் என்ன ஆகும்? கண்ணில் ஃபுல்லாக புகை அடிக்குது. அப்பா, மலையில் வரும் புகை இப்போ இங்கே அடிக்குது எவையா புகை. ஆமாம் மக்களே, புகைனால கண்ணிலாம் ஓரம் எரியுது. ஆமாம் அப்பா பாருங்க மக்களே, உள்ளே வரத்துக்கே கண்ணெலாம் ஓரம் எரியுது. அப்படியே கண்ணுக்கு தெரியுது. ஆமாம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து அடுப்பு எரியனால புகை மேலே போகுதா பாருங்கள். இதுதான் வந்து ஒரு வீடு. ஒரு வீட்டில் வந்து நம்ம வாடகைக்கு வந்து இருந்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா மழை பெய்யுது. மழை நேரத்துக்கு வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. நிஜமாக தான் மக்களே, மழை நேரத்துக்கு நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி தான் இருக்கணும். மாதம் ஒரு 3000 வாடகை கொடுத்துட்டு ஒரு வீட்டில் இருக்கணும்னா இப்படி தான் நம்ம வந்து இருக்க முடியும். இப்படி தான் கிடைக்கும் வீடு. புரியுதா மக்களே? இப்படி தான் கிடைக்கும் வீடு. அதுக்காக நம்ம எதுவும் கோச்சிக்கூடாது. தனியாக அதுக்காக கிச்சன்லாம் தர மாட்டாங்க யாரும். பாருங்கள் எப்படி அவிதில். ஐயோ, கண்ணு எரியுது மக்களே ஓவரா. அதே மாதிரி தான் கண் வந்து ஓவராக எரியுது கண். இந்த நேரத்தில் வந்து இப்போ ஃபேனையும் போட்டுன்னு வைங்களா, இன்னும் வந்து புகை வந்து அதிகமாக கிடக்கும். நமக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பாருங்கள், எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே தூங்குவாங்க. எப்படி சுத்தமாக இருக்கும். இந்த வீடை பாருங்கள் எப்படி இருக்கணும். உள்ளார வெறும் இருக்குது. வெறும் உள்ளே கிடக்குது. ஜாமான் செட்டு எப்படி கிடக்குது பாருங்கள். குப்பை அது இதுவும் கிடக்கு. இந்த வீட்டில் எப்படி தூங்கி எப்படி இருக்க முடியும் இந்த வீட்டில்? ரொம்ப என்னதான் பண்ணுறதுனே தெரியல. எல்லாருக்குமே வந்து கஷ்டம். ஆமாம், நீங்கள் இந்த வீடியோ பார்க்காத உங்கள் இஷ்டம். நான் வாழ்க்கை ஃபுல்லாக பாடுறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம் மக்களே, நிஜமாக தான். அப்பா ஐயோ, பார்த்தீங்களா சாமி ரூபு. ஐயோ ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே பாருங்க. பாருங்க, 2 கொட்டையை உடச்சி ஊற்றுறாங்க. முட்டையை உடச்சி ஊற்றிருக்காங்க. முட்டை இதாக இருக்குது பாருங்க, தோல் 2 4. இப்போ இங்கே இருக்குது 2 முட்டை தோல். இப்போ நீ பதிலுக்கு எனக்கு கேளு. சும்மா சொன்ன மக்களே. அதுங்களா, இதுதான் நம்மளோட வந்து சும்மா ஒரு சின்ன ஹோம் வீடியோ. ஆமாம், சொல்லப்போனால் அப்படி தான். ரொம்ப நாள் ஆகுது இதை போலலாம் வீடியோ வந்து போட்டு, ஒரு ஹோம் வீடியோ போட்டு. அதுக்காக தான் வந்து போட்டேன். ஆமாம், நம்ம நாளைக்கு வந்து வேறு வீடியோ போடுவோம். சரி மக்களை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன எதுவும் மறக்காமல் சொல்லுங்கள். சரி மக்களே, எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கிற, ஷேர்க்கிற, கமெண்ட்கிற, சப்ஸ்கிற மக்களே. ஆமாடா, பாருடா, நீ யாருடா அதை சொல்லுடா. இல்லையா ஒழுக்கா எழுந்து நில்லுடா. ஐயோ சரி மக்களே, வேணாண்டா விளம்புறோம். இப்போ நான் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம். ஆமாடா பாடா. சரியா, பாய். சும்மா ஒரு சின்ன ஒரு ஹோம் டோர் வீடியோ போடுறதுக்காக தான் வந்தோம். போட்டாச்சு, முடிஞ்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். சரியா மக்களே, பாய், see you.